வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து வேளாண் தொழிலில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே கிசான் ரயில்கள் இயக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உருமாறிய கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிமுறைகளை மக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டுமென முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் இன்று உதயமானது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். விமான நிலைய விரைவு பாதை தடத்திற்கான தேசிய பொது போக்குவரத்து அட்டையையும் பிரதமர் அறிமுகம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நகரமயமாதல் அதிகரிப்பால் ஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற தமது அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார். தமது அரசின் வேகமான நிர்வாக செயல்பாடு எதிர்கால தேவைக்கான நகர்ப்புற வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருப்பதன் வெளிப்பாடாக இது அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், தற்போது ஒவ்வொரு நாளும் சுமார் 85 லட்சம் பயணிகள் மெட்ரோ ரயில் சேவைகளை பயன்படுத்துவதாக கூறினார். நடுத்தர வகுப்பினரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் இது ஒரு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒரே நாடு ஒரே சுகாதார காப்பீடு திட்டம் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் நாட்டில் எந்த பகுதியிலும் சிகிச்சை பெறும் நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அந்த வகையில் புதிய வேளாண் சீர்திருத்தங்கள் மற்றும் நாம் மூலமாக ஒரே நாடு ஒரே வேளாண் சந்தையை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா மாநிலம் சங்கோலாவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஷாலிமருக்கு 100வது கிசான் ரயில் போக்குவரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்த விவசாயிகள் ரயில் நகரும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு போன்று செயல்படும் என்றார். எளிதில் அழுகக்கூடிய பழங்கள், காய்கறிகள், பால், மீன் போன்றவற்றை பாதுகாப்பான முறையிலும் குறிப்பிட்ட நேரத்திலும் எடுத்துச் செல்வதற்கு இந்த ரயில் சேவை பயன்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது வருமானத்தை அதிகரிப்பதற்கான மாபெரும் நடவடிக்கையின் ஒரு பகுதிதான் இந்த ரயில் சேவை என்று அவர் தெரிவித்தார். பிரதமரின் வேளாண் மற்றும் ஆழ்கடல் மீன்வள திட்டத்தின் கீழ் மெகா உணவு பூங்காக்கள், குளிர்பதன சேமிப்பு கட்டமைப்புகள், வேளாண் பதப்படுத்தும் மையங்கள் உள்ளிட்ட 6500 திட்டங்களை 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். உருமாறிய கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டுமென முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் ஆலோசனை நடத்தினார். தடுப்பு மருந்து கிடைக்கப் பெற்றவுடன் அதனை சீராக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவல் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது என்றார். தற்போது இங்கிலாந்தில் பரவி வரும் உருமாறிய கோவிட் தொற்று முகக்கவசம் அணியாத காரணத்தால்தான் ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், பொதுமக்கள் வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தற்போது இங்கிலாந்தில் பரவி வரும் புதுவிதமான உருமாறிய கொரோனா நோய் தொற்று பரவி வருகின்றதாக செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் 13 பேர் இதில் கண்டறியப்பட்டிருக்கின்றனர். இந்த 13 பேரும் இன்றைக்கு ரத்த மாதிரி எடுக்கப்பட்டு பூனாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அது வந்த பிறகுதான் இது இங்கிலாந்திலிருந்து வந்த அந்த நபர்களுக்கு உருமாறிய வைரஸ் தொற்று இருக்கின்றதா என்பதை கண்டறிய முடியும். இன்னும் அது பரிசோதனையிலிருந்து முழுமையான ரிசல்ட் நமக்கு வரவில்லை. வந்தவுடன் அதுக்கு தக்கவாறு நம்ம சிகிச்சை அளிக்கப்படும். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு ஒரே வழி முகக்கவசம் அணிவதுதான். இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் இன்று உதயமானது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய மாவட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதற்கான அரசாணையையும் அவர் வெளியிட்டார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு OS மணியன் முன்னிலையில் மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக திருமதி லலிதா பொறுப்பேற்றுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை புதிய மாவட்டத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். இந்த புதிய மாவட்டத்தில் சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை, தரங்கம்பாடி ஆகிய 4 தாலுகாக்களும், மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், செம்மனார் கோவில் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களும், சீர்காழி, மயிலாடுதுறை ஆகிய 2 நகராட்சிகளும், வைத்தீஸ்வரன் கோவில், மணல்மேடு, குத்தாலம், தரங்கம்பாடி ஆகிய 4 பேரூராட்சிகளும் அமைந்துள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார், மயிலாடுதுறை, சீர்காழி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. தங்களின் 30 ஆண்டுகால மாவட்ட கனவு நனவாவதை எண்ணி மயிலாடுதுறை மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மகளிர் சுய உதவி குழுவினரின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தமிழக அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தி வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 1,21,90,000 ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடனை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். வறுமைக் கோட்டிற்கு கீழே வசிக்கும் ஏழை மக்களை முன்னேற்றுவதற்கான வலுவான உயிரோட்டத்துடன் கூடிய மக்கள் அமைப்பாக மகளிர் சுய உதவி குழுக்கள் திகழ்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகை வழங்குவதில் அஇஅதிமுகவின் தலையீடு எதுவும் இல்லை என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வருவதாக கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் எண்ணற்ற வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கும் பணி எவ்வித முறைகேடுகளுக்கும் இடமின்றி ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவினர் மூலமாக டோக்கன் விநியோகிப்பதை முதலமைச்சர் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வளைகுடா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளில் கோவிட்-19 தொற்று பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ள நிலையில் அங்கு ஏற்கனவே பணியாற்றி வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் தமிழக அரசின் வெளிநாட்டு மனிதவள கழகம் மூலமாக இதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதுடன் இதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் அக்கறையுடன் பணியாற்றுவதுடன் பெற்றோரும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மாவட்டச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத் தொகையை வரும் 12ஆம் தேதிக்குள் பெறாத விடுபட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 13ஆம் தேதி வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் தெரிவித்துள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக 9 மாதங்களுக்கு பிறகு ரோப் கார் வசதி இன்று மீண்டும் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 326 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இன்று ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து வேளாண் தொழிலில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே கிசான் ரயில்கள் இயக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உருமாறிய கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிமுறைகளை மக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் இன்று உதயமானது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.